ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் லோயருக்கு பார்க்க போகிறோம் தமிழுக்கு. சரியா? சரி, இந்த வீடியோவில் நான் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் வந்து போட்டிருப்பேன். டிகிரி யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு உங்கள் இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. டிகிரி வச்சு யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி மட்டும் தான் வீடியோ போட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நமக்கு எவ்வளோப்பா மிஷினில் செட் பண்ணணும்? 10 டிகிரிலேருந்து 65 டிகிரி நமக்கு வந்து மிஷினில் செட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ செட் பண்ணுவீங்க? 10லேருந்து 65 டிகிரி செட் பண்ணிங்க. நம்ம மைனஸ் பண்ணுறது எல்லாமே 55 டிகிரியில் வந்து மைனஸ் பண்ணுவோம். சரியா? சரி, ஓகே. நமக்கு எத்தனை கோடு வரும் அப்படின்னா, 10லேருந்து 65 வச்சோம்னா நமக்கு 55 கோடு நீங்கள் அடிக்கும் போது 55 கோடு வந்து வரும். ஓகேவா? எதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் 10 டிகிரிலேருந்து 65 டிகிரி செட் பண்ணிங்கன்னா 10லேருந்து 65 டிகிரிக்கும் இந்த கோடை வந்து சொல்கிறேன்ப்பா. இந்த கோடு வந்து எத்தனை வரும் அப்படின்னா 65 கோடு வந்து வராது, 55 கோடு தான் வரும். எத்தனை வரும்? 55 கோடு தான் வரும். ஓகேவா? அதுக்காக சொல்கிறேன். சரி, ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிராம கைத்தொழில் விவரங்கள் காட்டும் அட்டவணைன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட் நம்ம ஹெட்டிங் கால்குலேஷன் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம 55 மைனஸ் பண்ணோம்னா ஹெட்டிங் கால்குலேஷன் கிடச்சிரும். பாருங்கள், 1 2 3 4 5 நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பேஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. ஓகேவா? நமக்கு என்ன கவுண்ட் பண்ணும்போது கிடச்சது 36. இப்போ 36 நம்ம 55 மைனஸ் பண்ணோம். அப்போ 15ல் 6 பிரச்சனை நமக்கு எத்தனைப்பா வரும்? மீதி 9ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது 4ல் 3 பிரச்சனை நமக்கு மீதி 1. அப்போ 19/2ன்னு போடுங்க. வர ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 9 2 18ன்னு வரும். நம்ம 10ன்னு சொல்லி வச்சுக்கலாம். 9.5ன்னு வரும். நம்ம 10ன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? 10 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க, கிராம கைத்தொழில் விவரங்கள் காட்டும் அட்டவணைன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். முன்னாடி 10 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்கேன், கிராம கைத்தொழில் விவரங்களை காட்டும் அட்டவணைன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன், கிராம கைத்தொழில் விவரங்கள் காட்டும் அட்டவணைன்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேக் ஸ்பேஸில் 10 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு செக்கிங்காக இங்கே வந்து கீழே காட்டினேன். நீங்கள் என்ன பண்ணணும், பேக் ஸ்பேஸில் 10 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, கிராம கைத்தொழில் விவரங்கள் காட்டும் அட்டவணை அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு அது கீழே என்ன பண்ணுறீங்க, இந்த கோடு வந்து அடிக்கிறீங்க. இந்த கோடு கீழே வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த கோடு எத்தனை அடிக்கணும், எண்ணிக்கிட்டே அடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 10 டிகிரிலேருந்து 65 டிகிரி செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் 55 கோடு வந்து வருதுன்னு சொல்லிக்கிட்டே அடிக்கணும். ஓகேவா? அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அடுத்து நம்ம பாக்ஸ் கால்குலேஷன் பார்க்கலாம். பாக்ஸ் கால்குலேஷன் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து வருவோம். லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து வருவோமா? சரி, லாஸ்ட் பாக்ஸில் என்னது, கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. இங்கே பாருங்கள், அடுத்தது இங்கே என்னது, இந்த கேரக்டர்ஸையும் பார்க்கணும், இந்த நம்பர்ஸையும் பார்க்கணும். சரியா? மேலே இருக்க பாக்ஸில் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும், கீழே இருக்க பாக்ஸ்லையும் பெருசாக, ரெண்டுத்துலேயும் எது பெருசாக இருக்கோ, ஒன்று இதில் பெருசாக இருந்தால் இதை கவுண்ட் பண்ணிக்கணும், இதில் பெருசாக இருந்தால் நம்ம இதை எடுத்துக்கணும். இது நமக்கு நம்பர் தான் பெருசாக இருக்குது. அப்போ நம்பர் எடுத்துக்கலாமா? எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுங்கள். எல்லா நம்பரையும் பார்க்கணும். அந்த நம்பரில் எது வந்து பெருசாக இருக்கோ அதை நம்ம வந்து ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 தான் நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது. லாக்ஸ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், 1 வந்து ஆட் பண்ணிக்கணும், மற்ற எல்லா பாக்ஸ்க்கும் 2 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும், அதனால் இடம் பத்தாது அதுக்காக. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1 2 3 4 5 6 7 8. அப்போ இங்கேனா 1 வந்து லாஸ்ட் பாக்ஸ்க்கு 1 ஆட் பண்ண சொன்னோம். அப்போ இங்கே 9ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இந்த பாக்ஸுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி இங்கேயும் பார்க்கணும், கீழே வந்து இதையும் பார்க்கணும், லெட்டர்ஸையும் பார்க்கணும், கீழே நம்பர்ஸையும் பார்க்கணும். நமக்கு எது பெருசாக இருக்குது, நம்பரில் எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பாருங்கள், இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 கூட +2 பண்ணோம்னா 10ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது இது பாருங்கள், மேலேயும் பார்க்கணும், கீழேயும் பார்க்கணும், எது ஹையாக இருக்குது, நமக்கு நம்பர் தான் ஹையாக இருக்குது, நம்பர் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 9 10ன்னு வரும். அடுத்தது பாருங்கள், மேலேயும் பார்க்கணும், கீழேயும் பார்க்கணும், இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது, நம்பர் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 கூட +2 பண்ணிங்கன்னா பாருங்கள், கீழேயும் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன வரும், இங்கே வந்து +2 பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். ஓகேவா? இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம வந்து 55 மைனஸ் பண்ணோம்னா இந்த பாக்ஸ்களோட கால்குலேஷன் வந்து கிடச்சிரும். இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள்.
10 10 அதுக்கப்புறம் 10 9 அப்போ 39 வருமா? இதை எதால் மைனஸ் பண்ணுவோம்? 55 மைனஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ 15ல் 9 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 6. 4ல் 3 போயிடுச்சுன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த பாக்ஸ்க்கு எத்தனை? 16ன்னு கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மிஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கால்குலேஷன் போட்டிங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க? இந்த பாக்ஸ் கால்குலேஷன் எல்லாமே போட்டிங்க. இப்போ மிஷினில் வந்து நீங்கள் பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு எவ்வளோ விடணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் மிஷினில் பிரிச்சுக்கணும். இங்கே எவ்வளோன்னு சொல்லிட்டா 16ன்னு சொல்லிட்டேன்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு 16 இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ பெருசாக என்ன பண்ணுறீங்க? பென்சிலில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 16 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அடிக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்தது என்ன? 10 இங்கே பிரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகே. மிஷினில் பென்சிலில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மிஷினில் வச்சுட்டு. அடுத்த பாக்ஸுக்கு 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் இந்த பாக்ஸுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பாக்ஸுக்கு 10. ஓகேவா? இந்த பாக்ஸுக்கு 9 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இந்த பாக்ஸுக்கு 9 ஸ்பேஸு. ஓகேவா? அப்போ இங்கே 16 இங்கே வந்து 9 இங்கே வந்து இங்கே வந்து 10 இங்கே 10 இங்கே 10 இங்கே வந்து 9 பிரிச்சுக்கிட்டேனா? ஓகேவா? இங்கே 16 இங்கே 10 10 10 9 சொல்லி பிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? அடுத்தது கைத்தொழில் எப்படி மேம் சென்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 16ல் 8 போயிடுச்சுன்னா எத்தனை? 16ல் 8 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 8 தான் கிடைக்கும். சரியா? வர 8 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 4 2 8ன்னு வருமா? அப்போ முன்னாடி 4 ஸ்பேஸு பின்னாடி 4 ஸ்பேஸ் வந்து வரும். ஓகேவா? முன்னாடி 4 ஸ்பேஸ் விட்டுட்டு இது அடிக்கணும். சரி, இது அடிக்காதீங்க. ஏன்னா இது என்ன எப்படி இருக்குது? இதுக்கு சென்டராக தான் இது இருக்குது. சரியா? இது ரெண்டுக்கும் சென்டராக தான் நம்ம இது வந்து அடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம அடிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்கே 2 வந்திருக்கு. 2 வந்திருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்த 2க்கும் சென்டராக தான் இது வந்து அடிக்கணும். சரியா? இதுக்கு 2க்கும் சென்டராக அடிக்கணும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது 2க்கும் சென்டராக நம்ம இது வந்து அடிக்கலாம். சரியா? இப்போ திட்டமானியம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க? திட்டமானியம் இருக்கா? இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. இங்கே பாருங்கள், நான் எழுதுகிறேன் பாருங்கள். திட்டமானியம் அடுத்தது மானியம். ஓகேவா? இப்போ பாருங்கள், திட்டம் எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 10 10 - 3 எத்தனைப்பா? 10ல் நமக்கு 3 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். 7 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4, 3. ஓகேவா? 4 3 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 7 வரணும். அதே மாதிரி மானியம் 1 2 3 4 5. அப்போ இங்கே எத்தனை இருக்குது? 10 10 - 5 எத்தனைப்பா? நமக்கு 5. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3, 2ன்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது திட்டக்கடன் அதே மாதிரி பாருங்கள். திட்டக்கடன். ஓகேவா? இப்போ திட்டக்கடன் பாருங்கள். இங்கே எத்தனை இருக்குது? 10 எடுத்து இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அப்போ 1 2 3 4 1 2 3 4 -4 போடுங்க. 1 2 3. ஓகே, -3 போடுங்க. 10ல் 4 போயிடுச்சுன்னா நமக்கு 6. அப்போ எப்படி பிரிக்கலாம்? 3, 3ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 10ல் 3 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனை? 7 எப்படி பிரிக்கலாம்? 4, 3ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட் பாக்ஸான கலெக்ஷன். இது செகண்டு. அடுத்து தேர்ட் பாக்ஸ் பாருங்கள். தேர்ட் பாக்ஸ் என்னதுப்பா? தேர்ட் பாக்ஸ் வந்து செலவிட்ட மானியமா? செலவிட்ட மானியம். சரியா? செலவிட்ட மானியம் எடுத்துக்கிட்டோமா? இங்கே எத்தனை இருக்குது? 10. இந்த பாக்ஸுக்கான வேல்யூ வேணா 10. அப்போ 10 இங்கேயும் 10 தான். ஓகேவா? 1 2 3 4 5 6 6. இங்கே 1 2 3 4 5. ஓகேவா? 10ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு 4. அப்போ 2, 2ன்னு சொல்லி பிரிக்கலாம். அதுக்கப்புறம் 10ல் 5 போயிடுச்சுன்னா நமக்கு 5 தான். மீதி 3, 2 பிரிக்கலாமா? ஓகே. அடுத்து கடைசி பாக்ஸுக்கான கால்குலேஷன் பாருங்கள். 4 செலவிட்ட கடன் சொல்லி எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா அங்கே போட்டால் உங்களுக்கு சொன்னால் புரியாத கசகசன்னு இருக்கும். அதனால தான் கீழே விழுந்து சொல்கிறேன். இந்த பாக்ஸ்க்கான எத்தனை வேல்யூ எத்தனை? 9 இங்கேயும் 9 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணால் நமக்கு 6. அப்போ -6. இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 3. அப்போ 9ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 3 வரும். 3 எப்படி பிரிக்கலாம்? 2, 1ன்னு சொல்லி பிரிக்கலாமா? அடுத்தது 9ல் 3 போயிடுச்சுன்னா நமக்கு 6ன்னு வரும். அப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3, 3ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். சரியா? ஓகே. இந்த இப்போ என்ன பண்ணியாச்சு? நம்ம வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கிறத நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்காச்சு. ஓகேவா? இப்போ ஒன்றுமே இல்லை. திட்டமானியம் கொடுத்துருக்காங்க. திட்டமானியம் ஃபஸ்ட்டு திட்டம் அடிக்கணும். திட்டத்துக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி 4 ஸ்பேஸு பின்னாடி 3 ஸ்பேஸ் விடணும். இப்போ நான் அடிச்சிருப்பேன் பாருங்கள். உங்களுக்கு நான் அடிச்சு அந்த காட்டினா புரியும். இங்கே பாருங்கள், திட்டம் அடிச்சிருக்கேன்னா, திட்டமானியம் அடிச்சிருக்கேன்னா முன்னாடி 4 ஸ்பேஸ் விட்டுருப்பேன். இதுக்கு என்ன? ஃபஸ்ட்டு 4, 3ன்னு விடணும். இதுக்கு என்ன? ஃபஸ்ட்டு முன்னாடி 4 ஸ்பேஸ் பின்னாடி 3 ஸ்பேஸ் விடணும். முன்னாடி 4 ஸ்பேஸ் விட்டுருப்போம் பாருங்கள். 1 2 3 4.
4க்கு அப்புறம் என்ன அடிச்சிருக்கேன், திட்டமானியம் அடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பாருங்கள் 3 ஸ்பேஸ் வரும். கொஞ்சம் இங்கே ஓவர் ஷேடாக இருக்கிறனால உங்களுக்கு கிளியராக தெரியாது, ஆனால் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இதை வச்சு சொல்கிறேன். வா இதுக்குள்ளே அடிச்சுட்டா நான் பின்னாடி 1 2 3 ஸ்பேஸ் வருதா, இந்த மாதிரி தான் நீங்கள் கவுண்ட் பண்ணி கரெக்டாக அடிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி அடிச்சுக்கோங்கப்பா. அதுக்காக தான் ஒன்று வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மானியம் பாருங்கள், நமக்கு என்ன 3,2 வருதா மானியம். முன்னாடி 3 ஸ்பேஸ் விட்டுருப்பேன் பாருங்கள், 1 2 3. ஓகேவா, 3 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன், மானியம் வந்து அடிச்சிருக்கேன். முன்னாடி 3, பின்னாடி எத்தனை விட்டுருப்பேன், பின்னாடி 3, பின்னாடி வந்து 2 வரணும். ஓகேவா, முன்னாடி 3, பின்னாடி வந்து 2 விட்டு அடிச்சிருக்கேன். ஓகேவா, புரியுதுன்னு நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், மற்ற பாக்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விட்டு அடிச்சுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே என்ன வந்தோம், அப்போ இங்கே வந்து முன்னாடி 4 ஸ்பேஸ் விடணும், இங்கே 3 ஸ்பேஸ் விடணும், அப்போ இங்கே 3 ஸ்பேஸ் விடணும், இங்கே 2 ஸ்பேஸ் விடணும், அடுத்தது இங்கே 3 ஸ்பேஸ் விடணும், இங்கே 3 ஸ்பேஸ் விடணும், இங்கே 4 ஸ்பேஸ் விடணும், இங்கே 3 ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அப்படியே பார்த்து அது ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க, அதை வந்து அடிச்சிடுறீங்க. சரியா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைப்பா, இங்கே நான் போட்டால் தான் அப்படியே எடுத்து இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக அடிச்சிட்டிங்க, இந்த பாக்ஸ் அடிக்கிறீங்க, இந்த பாக்ஸ் அடிக்கிறீங்க, இந்த பாக்ஸ் அடிக்கிறீங்க, இந்த பாக்ஸ் அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இதுக்கு சென்டராக நான் என்ன பண்ணியிருக்கேன், கைத்தொழில் அடிச்சிருக்கேன். இதெல்லாம் அடித்து முடிச்சிடுறீங்க. செகண்ட் இது ஃபுல்லாக அடித்து முடிச்சிடுங்க. செகண்ட் லைனில் வச்சு அடுத்து என்ன பண்ணுறீங்க, அடுத்த லைனில் ஒரு கோட் அடிக்கிறீங்க. கோட் அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த மிஷினில் பார்த்தீங்களா அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, இதுக்கு சென்ட்ரா. ஓகேவா, இதுக்கு சென்ட்ரா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாருங்கள், இதுக்கு சென்ட்ரா நான் வந்து அடிச்சிருக்கேன். இதுக்கு சென்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து அடிச்சுக்கணும். ஓகே அடுத்தது என்ன பண்ணுறீங்க, எப்பயும் போல் அடுத்தது ரூபாய் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த கால்குலேஷன் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் போடுறீங்க. அதே மாதிரி தான் இந்த ரூபாய் வந்து அடிக்கணும். ரூபாய் எப்படி அடிக்கணும், இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். ரூபாய். ஓகே, ஃபுல் ஸ்டாப்பு. நமக்கு 2 வருது. இந்த பாக்ஸுக்கு மேலே எத்தனை இருக்குது, 10. அப்போ 10 - 2, 10ல் 2 பைசா நமக்கு 8. எப்படி பிரிக்கலாம், 4,4ன்னு பிரிக்கலாம். எல்லாமே 10 தான் வருது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் 4 தான் வரும். இதுக்கு மட்டும் என்ன வரும்னா 9ன்னு இருக்குது. அப்போ 9 - 2, 9ல் 2 பைசா நமக்கு 7ன்னு வரும். இல்லை எப்படி பிரிக்கலாம், 4,3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா, இதுக்கு மட்டும் என்ன 4,3, இதுக்கெலாம் 4, இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4, அவ்வளோதான். ஓகே, இந்த ரூபாய் எப்படி அடிச்சிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். அடுத்த லைன் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுறீங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, மிஷினை இங்கே கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இங்கே வந்து கோடு போட்டிருப்பீங்க. சரியா, முன்னாடி 4 ஸ்பேஸ் விட்டுட்டு 1 2 3 4 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறேன், இந்த ரூபாய் வந்து அடிச்சிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறேன், இந்த ரூபாய் வந்து அடிச்சிருக்கேன்னா. ஓகே, பின்னாடி நீ பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேஸ். அதே மாதிரி இங்கே 4 ஸ்பேஸ், இங்கே 4 ஸ்பேஸ், இங்கே 4 ஸ்பேஸ், இங்கே 4 ஸ்பேஸ், இங்கே 3 2. இது கரெக்டாக அடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த தீப்பெட்டி அடிக்கிறீங்க. சரியா, இந்த தீப்பெட்டி கைத்தொழில், அதுக்கப்புறம் இதெல்லாம் அடிக்கிறீங்க. இது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்தது அதே மாதிரி தான் இப்போ இந்த கால்குலேஷனும் ஒன்றுமே இல்லை. இந்த ஃபஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த நம்பர் எத்தனை, 1 0 5, அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு 5 0 0 நம்பர்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒன்றே தான் வருது, அப்போ ஒன்றும் கவலை இல்லை. சரியா, ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 1 0 5, இந்த நம்பர் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேவா, எதை நான் மைனஸ் பண்ணணும், நம்ம 10ஆல் தான் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, 10 கவுண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, 10ல் 8 போயிடுச்சுன்னா நமக்கு 2 எப்படி பிரிக்கலாம், 1,1ன்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ இங்கே என்ன எத்தனை ஸ்பேஸ் வரும், 1,1. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க. 10ல் மைனஸ் பண்ணுறீங்க, எத்தனை ஸ்பேஸ் வருதோ போட்டுக்கிறீங்க. எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே 1 1 தான்ப்பா வரும். ஓகேவா, இதுக்கு மட்டும் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்து வரும். ஓகேவா, இதே மாதிரி தான் கீழேயும் அதே மாதிரி தான். ஒன்று அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நேராக பார்த்து நீங்கள் வந்து இது வந்து அடிச்சிடலாம். சரியா, இங்கே பாருங்கள், ஒன்று அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வந்து கரெக்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு பார்த்து அடுத்தது இந்த நம்பர் எங்கே இருக்குது, இந்த 9ன்ற நம்பர் அடுத்தது பாருங்கள், இது வந்து இங்கே வரும், இது வந்து இங்கே வரும். ஓகேவா, அதனால் நான் வந்து அடிச்சிருக்கேன். இதுக்கு நேராக 9 அடிச்சிருக்கேன், கம்மா. ஓகேவா, அப்படியே பார்த்து அப்படியே அதுக்கு அப்படியே லைனாக அடிச்சிட்டு வர வேண்டியதான். ஒன்று கால்குலேஷன் போட்டு கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது கீழே வந்து அப்படியே அடிச்சிக்க வேண்டியதான். ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மட்பாண்டம் கை காகிதம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து இங்கே வரும், இது வந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். இது பாருங்கள், இங்கே ஏதோ குறி போட்டிருக்காங்க, அப்போ இது வந்துடும், இது வந்து இங்கே வரும். நான் அதே மாதிரி தான் அடிச்சிருப்பேன் பாருங்கள். மட்பாண்டம் கை காகிதம் அடிச்சிருக்கேன்னா இங்கே பாருங்கள், மட்பாண்டத்தை தூக்கி இங்கே அடிச்சிருக்கேன், கை காகிதத்தை தூக்கி இங்கே அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி மாற்றி அடிச்சிக்கணும். அடுத்து தேனீ வளர்ப்பு நார்வேலை முன்னாடி வரணும், தேனீ வளர்ப்பு பின்னாடி வரணும். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். நார்வேலி முன்னாடி அடிச்சிருக்கேன், தேனீ வளர்ப்பு பின்னாடி அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் அடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கணும்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் இங்கே அடிக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு வந்து மார்க் வந்து கம்மியாயிரும். நீங்கள் டிஸ்டிங்ஷன் வாங்குறதா இருந்தால் நமக்கும். அதனால் இந்த குட்டி குட்டி விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். உங்களுக்கு இன்ஸ்டியூட்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் அப்படி தான் இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து அடிக்கணும். சரி பாருங்கள், நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி அடிச்சிருக்கேன். எதுக்காக காட்டுறேன்னா நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி அடிக்கணும். ஓகேவா, இங்கே பாருங்கள்,
10 800 இதை வந்து இங்கே அடிக்கணும், இதை வந்து இங்கே அடிக்கணும். பாருங்கள் நான் அப்படியே கரெக்டாக அடிச்சிருக்கேன். 9 0 இங்கே அடிச்சுட்டு 10 800 அடிச்சிட்டேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 25 366 கொடுத்துருக்காங்களா, இதை வந்து இங்கே அடிக்கணுமா, இதை வந்து இங்கே அடிக்கணுமா, நான் அடிச்சிருப்பேன் பாருங்கள். ஓகேவா, இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்களா, கரெக்டாக அடிச்சாச்சா. ஓகே பாருங்கள், இதை வந்து நான் இங்கே அடிச்சிருக்கேன். இதை தானே இங்கே அடிக்க சொன்னாங்க. பாருங்கள் கரெக்டாக அடிச்சிருக்கேனா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் அடுத்த லைனில் இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து இங்கே அடிக்கணும், இதை வந்து இங்கே அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, அதே மாதிரி அடிச்சிருக்கேனா. இங்கே பாருங்கள். ஓகே அவ்வளோதான்ப்பா. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை வந்து இங்கே அடிக்கணும். அது பாருங்கள், இதை வந்து இங்கே அடிக்கணும், இதை வந்து இங்கே அடிக்கணும். அதே மாதிரி இது இங்கே அடிக்கணும், இது மேலே அடிக்கணும், இது இங்கே அடிக்கணும், இதை வந்து இங்கே அடிக்கணும், இதை வந்து இங்கே அடிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இங்கே பாரு இங்கே கொடுத்துட்டாங்க மாற்றி அடிக்கணும். மானா மாற்றி அடிக்கணும். ஓகேவா, இங்கே மானா மாற்றி அடிக்கணும், இங்கேனா மானா மாற்றி எழுதணும். அந்த மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அடிச்சுட்டு கொடுத்தாங்கன்னா இங்கே ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்க. அப்போ பனை ஓலை தொழில். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எரி வாயுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த எரியை ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து சேர்த்துக்கணும். அப்போ எரிவாயு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கணும். ஓகேவா, அவ்வளோதான்ப்பா. கால்குலேஷன் ஓவர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.